அண்ட் ஒரு வழியாக எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷூட்டிங் நடந்துருச்சுங்க. சாட்டர்டே நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் சில பேர் மட்டும்தான் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க, சில பேர் மட்டும்தான் ஆடுற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. பல பேர் வரலையோ அப்படின்னு டவுட்டான சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் கன்ஃபார்மாக வராதவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் வரல, நெக்ஸ்ட் யுகேந்திரன் வரல, மாயா ரவீனாலாம் வராமல் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இதில் ரவீனா இருக்காங்க, அஃப்கோர்ஸ் வந்து மணியும் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ரவீனா அண்ட் மணி மீட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அண்டு கூட இருந்த விஷ்ணு இல்லை கூல் சுரேஷ் வேறு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக என்ன பிரச்சனை அப்படின்றது ஏதாவது பேசியிருக்கலாம். பர்சனலாக ஏதாவது கண்டிப்பாக நடந்திருக்கும், டாக் போயிருக்கும். அந்த பிக் பி கொண்டாட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன பேசினாங்க. ஒருவேளை அவங்க ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நேற்று ரிலீஸ் ஆன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, விக்ரம் அண்ட் மணி, விஷ்ணு, தினேஷ், சுரேஷ் இவங்களாம் தான் ஆட்டம் போட்டுருக்க மாதிரி இருக்குது. அண்ட் பூர்ணிமா வந்து அர்ச்சனா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் அனன்யா, அப்புறம் வினுஷா இவங்களாம் தான் இருந்த மாதிரி இருந்தது. இதில் ஜோவிகா மிஸ்ஸிங், நிக்சனை காணோம், மாயாவை காணோம், நம்ம ரவீனாவுமே காணோமே, என்னடா இது அப்படின்னு பார்த்தா ரவீனா வந்திருக்காங்க அண்ட் மாயாவுமே வந்திருக்காங்க, நிக்சனுமே வந்திருக்காங்க, விசித்ராவும் அந்த வீடியோஸ்லலாம் இல்லை அண்ட் விசித்ராவுமே வந்திருக்காங்க. ஸோ பயங்கர ஃபன்னாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் கண்டிப்பாக ப்ரோமோ ரிலீஸ் ஆகும். ஏன்னா அடுத்த வாரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படும். பிக் பாஸ்குள்ளே செல்லோன்னு 2 பேரும் அவ்வளோ சூப்பராக சுற்றிட்டு இருந்தாங்க, மணி அண்ட் ரவீனா. அண்ட் வெளியில் வந்து எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நிக்சன்கிட்ட சொல்லிட்டு வந்தவங்க ரவீனா. அதுக்கப்புறம் மணி கூட பெருசாக மனசு விட்டு பேசலை அப்படின்றத மணியே சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களும் ஒரு பிரேக் எடுக்கட்டும், நானும் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நாள் கழித்து அதுவாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவங்க 2 பேருமே மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ பிவி கொண்டாட்டத்தில் கண்டிப்பாக மீட் பண்ண வாய்ப்பு இருக்கும் தெரிஞ்சிருந்துமே 2 பேருமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்த உடனே பேசாமல் இருந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு டாக் போயிருக்கலாம். எதுன்னு டீட்டெயிலாக அடுத்தடுத்த வாரங்களில் வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரவீனா பார்த்திங்கன்னா விக்னேஷ் கூட கம்பைன் பண்ணி வேறு லெவலில் வந்து ஜோடி ஆரியோ ரெடியில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து க்ரீன் லைட் எப்போவுமே வாரம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரமே க்ரீன் லைட் வாங்கியிருந்தாங்க. அண்ட் டாப் 5 ஜோடிக்குள்ளே அவங்க கன்ஃபார்மாக வந்துருவாங்க. பண்ணுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஐஷோவுமே பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வரல அப்படின்றது தெரிய வருது. அவங்க வீட்டில் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க. நிக்சன் அங்கே வருவார், தேவையில்லாமல் இன்னும் எதுக்கு பிரச்சனையை வளர்த்தணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுமே பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வரல. அண்ட் பிரதீப்க்கு யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிவிச்சுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.